வணக்கம். வவுனியா நரசிம்மர் பைரவர் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கலில் வந்து நிற்கிறேன். இன்றைய நாளில் இரவு பொழுதுலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். வான வேடிக்கைகள் வெடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க இருக்குது. இங்கே இந்த இசை நிகழ்ச்சி எல்லாம் எப்படி நடக்குது, வான வேடிக்கை எல்லாம் எப்படி வெடிக்கிறாங்க என்ற மாதிரியாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய அடியர்கள் மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த இசை நிகழ்ச்சியை வான வேடிக்கைகள் எல்லாம் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி எல்லாம் எப்படி நடக்குது என்றதை இந்த காணொளி வாயிலாக தரப்போகிறேன். இங்கே பாருங்கள், ஆலயம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 2 பக்கங்களையும் இந்த மீன் குமிழ்கள் எல்லாமே கட்டி அவ்வளவு அழகாக இருக்குது. ஆலயத்துக்கு உள்ளே வந்துட்டோம், உள்பகுதிக்கு வந்துட்டோம். ஆலயம் முழுவதும் பாருங்கள் எப்படி வர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. அவ்வளவு அழகாக இருக்குது. இங்கே நீங்கள் கடைகளில் கடன் கொடுத்த இடங்களில் 2-3 கடைகளில் கரண்ட் இல்லை என்று சொல்லி இங்கு முறைப்பாடு செய்த வண்ணம் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பூசை வழிபாடுகளும் நிகழ்ந்து கொண்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பண்டம் எடுக்கிற நிகழ்வு இப்போ இடம்பெற்று கொண்டிருக்கு பாருங்க. வட்டாப்பிள்ளை புதூர் போன்றே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இது இந்த பண்டம் எடுக்கிற நிகழ்வு பாருங்கள். பாலயத்தை சுற்றி வராங்க. பண்டம் எடுத்துட்டு இப்போ ஆலயத்தின் உள்பகுதியை அடைய போகிறாங்க, உள்ளுக்கு போகிறாங்க. பகுதிக்கு இப்போ வந்துட்டாங்க. இல்லை பாருங்கள், பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்குது. இன்னும் சொட்டு போலையில் சுவாமி வீதிக்குள்ளே விளம்பர போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நெய் விளக்கு எரிக்கின்ற முறை இந்த இடத்துல நெய் விளக்கு எரிச்சு நிற்கிறாங்க. பண்டம் எடுத்து இப்போ ஆலயத்தை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வடக்கு வீதிக்கு உள்ளே வராங்க. கல்வரோட
பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டு போவாங்க. இல்லை பாருங்கள், பலாப்பழம், விறகு என்று சொல்லி நிறைய பொருட்கள், ஒவ்வொரு பொருட்களும் வந்து கொண்டு போவாங்க. இதில் பாருங்கள், ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து இதில் ஆடுறார். இதில் பாருங்கள், இதில் ஆலயத்தை சூழ்நிலை அதில் ஒரு மரம் ஒன்று இருக்குது. இந்த மரக்கு கீழே பாருங்கள் இவ்வளோ வைரவ சூலங்கள், இந்த ஆயுதங்கள் எல்லாமே வந்து வச்சுக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இல்லை வந்து இந்த நேர்த்தி கடனுக்கு வந்து கட்டுற தொட்டில்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இதில் பாருங்கள். இதில் வந்து இந்த நூல் கட்டுற நிகழ்வுகளும் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெய் விளக்கு ஏற்றுறது நிகழ்வு. கொண்டு வந்த பண்ட பொருட்கள் வந்து இதில் வந்து பார்த்துச்சுன்னா நரசிம்மருக்கு வந்து படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஐயா வணக்கம். இந்த பண்டம் எடுக்கிற முறையும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டம் எடுத்துக்கொண்டு போய்க்கல நீங்கள் என்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டு போவீங்க? விளந்து, பொங்கல் பானை, வாழைக்குலை, பொங்கல் அடுக்கு சாமான்கள் எல்லாம் நரசிங்க பெருமாளுக்கு வரியம் இந்த பொங்கலை நல்ல முறையில் விருத்தியாக நாங்கள் பாரம்பரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ வருஷமாக செய்கிறீங்க? இது ஆதி காலம், தோன்ற காலம் தான். பாப்பா பேரன் கூட்டன் காலத்தான் செய்வார். இந்த இன்றைய நாள் ஒரு நாள் இந்த வழிபாடு பற்றி சுருக்கமாக சொல்லுங்க. வழிபாடு நாங்கள் பாரம்பரியத்தை செய்கிற மாதிரி தான் செய்கிறோம். இல்லை, இப்போ நீங்கள் அதிகாலையில் இப்போ பிள்ளையா கோயிலிருந்து அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ என்னென்ன நடந்து என்னென்ன முடியுமன்றது சித்தி விநாயகர்லேருந்து காவடிகள், பால் சம்புகள், பறவை காவடிகள், கரகாட்டங்கள் சகலதும் கொண்டு வந்து மக்களுக்காக எல்லாம் தீபங்கள் காட்டி வடிவாய் செய்து கொண்டு வந்து நரசிங்க பெருமாளில் வந்து சுற்றி வந்து அதில் முறையிட்டு கும்பிட்டு செய்த குற்றங்குறைகள் நீக்கி செய்து விடுவார். இது நீங்கள் உங்களுடைய ஆதி காலத்துலேருந்து வருஷமாக எல்லாருமே செய்து வரீங்க என்ன? ஓகே ஓகே ஓகே. இப்போ ஆதி காலத்துலேருந்து இந்த இசை நிகழ்ச்சி எல்லாமே இருந்தது. ஆதி காலத்தில் என்ன செய்யாలి, நாங்கள் கோமணத்தோடு நிற்கிற நாங்களும் இன்னத்தை நிகழ்ச்சி ஓடுறது, வண்டில் மாட்டோடு இருந்த நாங்களும் இன்னத்தை நிகழ்ச்சி ஓடுறது. இப்போ இந்த யுத்த காலத்தில் எல்லாம் எங்களை கலைச்சி விட்டுட்டு நாங்கள் கோமணத்தோடு வந்த நாங்கள் இப்போ தானே நாங்கள் புனரமைத்து செய்கிறோம். இல்லை, முந்தி வந்து இந்த காத்தவராயன் கூத்து அப்படியான பெரிய நாடகங்கள் இருந்தான். அப்படியான ஆதி காலத்தில் எங்கள் பேரன் கூட்டம் காலத்தில் செய்து வந்து காத்தவராயன் கூத்து வேறு நாடகங்கள் இதுகளெல்லாம் செய்து வந்தது. இப்போ அப்படி அதை விட திறமாக செய்கிறோம் தானே, வெளிநாட்டு உதவிகளோட. ஓகே ஓகே, நன்றியா. ஓகே, சொன்னது ஓகே, நன்றி. இசை நிகழ்ச்சிக்கான ஆயத்த வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. ரிஹர்சல் பார்க்குறாங்க. இந்த இடங்கள் எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த வயல்வெளி முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மின் விளக்குகளால் வந்து அலங்கரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் இப்போவே வந்து எல்லாம் வந்து இருக்க வலிக்கிட்டாங்க. இதில் பாருங்கள், எல்லோரும் வந்து இருக்க வலிக்கிட்டாங்க. இன்னும் ஒரு சொற்ப வேளையில் இசை நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது.
இருக்கின்றது. அந்த வகையிலே சதீஸ்வர சர்மா ஐயா அவர்கள் இப்பொழுது முதலாவது சுடரை ஏற்றி வைத்து நிகழ்வை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றார். லட்சுமி சமேத நரசிங்க பெருமான் ஆலயத்தினுடைய தலைவர் கருதலிங்கம் ஐயா அவர்கள் இரண்டாவது சுடரை ஏற்றி வைக்கின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. அவர்களை தொடர்ந்து அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து நிகழ்வினுடைய ஏற்பாட்டாளர் திரு ரமணன் அவர்கள் அடுத்த சுடரை ஏற்றி வைப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம். ABS என்டர்பிரைசஸ் உரிமையாளர் திருமதி தயாலினி அம்மையார் அவர்களை மற்றொரு சுடரை ஏற்றி நிகழ்வை ஆரம்பிப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம். உள்ளதை எண்ணி பெருமை கொள்வதோடு வருடாவருடம் எம்பெருமானின் வருடாந்த பொங்கல் விழாவிலே இந்த என்ன வளர்த்துறாங்க அதில் வித்தியாசமாக கிடக்கு. ஏன்னா அதுக்குள்ள ஏதாவது தீ பிடிக்க போது போலக்கு பூரிஸ் மாதிரி அங்கே வேறு ஆதார விட்டங்களை தொடர்ந்து அற்புதமான இந்த ராத்திரி பொழுதை
இந்த ஒலிவாங்கியை கையில் எடுத்து வணக்கம் அன்பு இசை ரசி சொந்தங்களே, இனிய இசை இதயங்களே, உங்கள் அனைவரையும் அற்புதமான இந்த ராத்திரி பொழுதிலே பெருமைக்குரிய ஆலயமான வவுனியா பூந்தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி சமேத நரசிம்மர் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் திருநாளினுடைய இரவு அற்புதமான கலை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை மிக நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளை தினத்திலே பணிவன்போடு பதிவு செய்து கொண்டு எங்களை இந்த இசை மேடைக்காக அழைத்து வந்து பெருமைப்படுத்திய இந்த பொங்கல் திருநாளினுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய சாரங்க இசைக்குழுடைய அற்புதமான நன்றிகளை தினத்திலே பதிவு செய்வதோடு இலங்கை மண்ணிலே அற்புதமான இசை மழையாக பெய்தது. அது ஆர்வி வாசனின் சாரங்கா இசைக்குழு அளித்தந்த அதிரடியான ஆரம்ப இசை. அந்த ஆரம்ப இசை தொடர்ந்து தமிழ் மக்களாகி நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் தமிழ் பண்பாட்டிலே இறை சிந்தனை கொண்ட பாடல்களோடு ஆரம்பிப்பது எங்களுடைய மரபாக இருக்கிறது. அந்த வகையிலே பிரமாண்டமான இசை நிகழ்ச்சியில் நாங்கள் இறை சிந்தனை கொண்ட பாடல்களை ஒரு அடிவகுப்போடு ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். என்றும் எப்பொழுதும் ஏராளமான தரமான இசை நிகழ்ச்சிகளை இந்த மண்ணிலே அள்ளி வழங்கிய பெருமைக்குரிய எங்கள் சாரங்கா இசை மேடையை ஆரம்பிக்க வருகின்ற இந்த முத்தான இறை இசை கொண்ட பாடல்களை வழங்கி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்குமாறு எமது இசைக்குழுவுடைய இளம் பாடக நட்சத்திரங்களை அன்போடு அரங்கத்துக்கு முன்பாக அழைக்கின்ற பாடல் இங்கே ஒலிக்கிறது. சத்தம் உங்களுக்கு கேட்கல. சாப்பிடலையா? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சரி, உற்சாகமா இருக்கிறீங்களா? ரைட். தொடர்ந்து உங்களை உற்சாகப்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்களை ஒரு கரகோஷம் மூலம் உற்சாகப்படுத்த வேண்டும். சரியா? சத்தமே வரல. ரைட், போகலாம். Sugaya gana mastaya gana sugamana sami
இசை நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் ஒலிக்கின்ற பக்தி பாடல் கூட ஒரு தனித்துவமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் இந்து சமய பண்பாட்டிலே எந்தெந்த இறைவனை எல்லாம் நாங்கள் அருள் வேண்டி வணங்குகிறோமோ அத்தனை தெய்வங்களையும் ஒரு இசை கோர்வையாக ஒரு இசை மெலோடியாக எங்கள் ஆரம்பத்திலே எங்களுடைய மேடையை அலங்கரித்திருக்கிறது. எனவே அந்த பாடலை வழங்கிய எங்களுடைய கலைஞர்கள் எல்லோருக்கும் நன்றிகளை பாராட்டிக் கொண்டு வவுனியா பூந்தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி சமேத நரசிம்மர் ஆலயத்தினுடைய 2025ஆம் ஆண்டின் வேளாந்த பெரும் பொங்கல் திருவிழாவிலே எல்லோரும் இங்கே இணைந்து ஒரு அற்புதமான நள்ளிரவு இசை நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்து இசை பயணம் மேற்கொண்டு இங்கே உங்களுடைய அபிமான பாடல் நட்சத்திரங்கள் 4 என்ற தினம் வருகை தருகிறார்கள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். சற்று முன்னர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்கர் பாடல் புகழ் நட்சத்திரமான ஹர்ஷினி நேத்ரா அவரோடு இணைந்து ஜீ தமிழ் தொலைக்காட்சியினுடைய சரிகமபா பாடல் போட்டியிலே முத்திரை பதித்து உலக தமிழ் நெஞ்சங்களினுடைய இதயங்களிலே இடம் பிடித்த மூவர் இங்கே வருகிறார்கள். ஒருவர் இந்திரஜித் மற்றும் நாகார்ஜுனா, அதே போல் மலைய குயில் அசானி, இவர்கள் எல்லோரும் இங்கே இந்த நேரத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். இங்கே ஒரு பலமான கரகோஷத்தின் மூலமாக நீங்களும் அவர்களை வரவேற்றுக் கொள்ளலாம். இங்கே பலமாக உங்களுடைய கரகோஷத்தை வவுனியா மண் அதிரக்கூடிய வகையில் தெரிவித்து அவர்களை வரவேற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுடைய உடல் மண்டத்தில் ஒழிக்கப் போகின்ற பாடல்கள் இந்த காற்றடைகளில் தவணை இருக்கிறது. அந்த வகையிலே அடுத்த ஒரு பாடல் ஆலயத்தினுடைய பெருமையை சுமந்து வரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு முத்தான ஒரு பக்தியை சுவை கொண்ட பாடல் எமது இசைக்குழுவினுடைய இளம் பாடகர் ரஜிந்தன் அவர்களுடைய குரல் மண்டலத்திலே இதோ ஒலிக்கிறது உங்களுக்காக. நாராயணனே நலம் வாழ வழிகா
கொண்டிருக்கிறார் நாகார்ஜுனா. அவருக்கான ஒரு பலமான வளமான வவுனியா மண்ணின் ஒரு கரகோஷம். பாத்தீங்களா நாகார்ஜுனா இவ்வளவு பேர் உங்களை ரசிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறார்கள், நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி வணக்கம் நாகார்ஜுனா. எப்படி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நம்ம வவுனியாவுக்கு வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன், இல்லை செகண்ட் டைம் வரேன். ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ ஒரு க்ரௌடை நான் பார்த்ததே இல்லைங்க. ரொம்ப எங்கேயும் பார்த்துருக்க முடியாது இல்லையா? நாங்கள் கூட பார்க்கலாம். இலங்கையில பல இடத்துக்கு நாங்களும் போயிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ரசிக பெருமக்கள் தான் இருக்கிறார்கள். நம்மளுக்கு மைக் எடுத்தது பெருமாள் பேச்சு வர மாட்டேங்குது. அப்படியா? அப்ப பாடுதா? ஒரு கட்டத்துக்கு மேல பேச்சே இல்லை. வீச்சு தான் பேசுங்க. எல்லாருக்குமே தெரியும் நீங்க நல்லா பாடுறீங்கன்னு. ஆனா உண்மையில எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் உங்கள என்ன தெரியுமா? லவ் ஸ்டோரியா? அது எங்க போனாலும் தமிழர்களுடைய கலாச்சார ஆடைகளோட நம்மளுக்கு பாருங்க, நம்ம எப்பவுமே இப்ப நம்ம நிறைய நாடுகளுக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா எங்க போனாலுமே வந்துட்டு நம்மளோட இந்த அடையாளத்தை நான் என்னைக்குமே மாத்த மாட்டேன். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். இப்படியான ஒரு சில நெஞ்சங்கள் தான் இன்று வரைக்கும் தமிழ் பண்பாடுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதை கட்டி காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷம். அடுத்து உங்களுடைய மற்றொரு அபிமான பாடல் நட்சத்திரம் விஜய் டிவியிலே அவருடைய குரல் வண்ணத்திலே ஒலித்த பல பாடல்கள் பலவற்றை பார்த்து கேட்டு ரசித்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஆலயத்துடைய இன்றைய நாடினுடைய மிக முக்கியமான ஒரு செயற்பாடு, ஒரு நிகழ்வு இப்பொழுது அரங்கேறிக் கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தர்களுடைய புடைசூழ நரசிங்க வைவர் இப்பொழுது இந்த வீதி வழியாக எழுத்தருளை பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே சரியான ஒரு அவருடைய சரியான இருப்பிடத்தை சென்றடைந்ததும் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கான பாடல்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே இங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் உங்களுடைய இதய கதவுகளையும் மனக்கதவுகளை திறந்து ஆலய கடவுளினுடைய அருட்கடத்தை வேண்டுமாறு உங்களை நாங்கள் பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறோம். சத்தம் கேக்குதா? அங்க வரைக்கும் கேக்குதா? அங்க பசங்க நம்ம கத்தி கொண்டிருக்காங்க. நண்பா இருக்கிறீங்களா? சத்தம் போட்டு போடுவோமா? பைக் பண்ணலாமா? வவுனியா குடிக்கலாம் சும்மா வாப்பா. சரி, என்ன பாட்டு தெரியுமா? அர்ஜுனா இல்லையா? அடிப்போமா? பிடிக்குமா? சத்தம் இன்னும் கொஞ்சம் சத்தம். அவ்வளவு பேர் இருக்கீங்க. இதுல விஜய் யாருக்குமா பிடிக்கும்? விஜய் தலைவன் யாருக்கு பிடிக்கும்? பாத்தியாப்பா சத்தத்தை நம்ம தலைவனுக்கு. ஹரிச்சந்திர சொல்லி கீபனோட
கரகோஷம் இல்லையா? எங்கும் இலங்கையிலே பார்த்திருக்க முடியாது இந்த பாடலை தொடர்ந்து இப்படியான ஒரு இசை கோர்வையை வித்தியாசாகர் கூட நினைத்திருக்க மாட்டார். இப்படி எல்லாம் இலங்கையிலே செய்வார்கள் என்று சொல்லி அவரே கற்பனையில் கூட கண்டிருக்க முடியாத ஒரு இசையினுடைய வடிவம் அது. அந்த பாடலை தொடர்ந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தி இருந்தது. அதில் மிக முக்கியமாக ஆரம்பத்திலே லீட் கிட்டார் வாத்திய மாயாஜாலத்தை காண்பித்த எங்களுடைய சாரங்க இசைக்குழுவினுடைய லீட் கிட்டாரிஸ்ட் யோகதர்ஷன் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஒரு கரகோஷம் கொடுக்கிறீங்களா? நன்றி. அவரை தொடர்ந்து எங்களுடைய பேஸ் கிட்டாரிஸ்ட் இங்கே கரண் என்றால் எங்களுக்கு இன்னொரு இன்ஜினும் தேவையில்லை, பல்பும் தேவையில்லை. வாங்க 1000 பேட்ஸ் பல்பு மாதிரி எப்பொழுதுமே ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலைஞர் பேஸ் கிட்டாரிஸ்ட் சமித்த. இவருக்கும் ஒரு பலமான வளமான கரகோஷம் கொடுங்க. அவரோடு இணைந்து ஷானோ அவர்கள் கீபோர்டிஸ்ட், எங்களுடைய இசைக்குழுவினுடைய இசை ஒருங்கிணைப்பாளர், இசையமைப்பாளர், ஏராளமான பாடல்களுக்கு தனித்துவமான இசையை வழங்கியவர், தேசிய விருதுகள் பெற்றிருக்கிறார். அவருக்கு ஒரு கரகோஷம் கொடுங்க ஷானோ அவர்களுக்கு. அவரை போல இங்கே அவருடைய அன்பு சகோதரன் பேட் வாத்திய துறையின் உலக புகழ் பெற்ற ஒரு இசை நட்சத்திரம் பானு அவர்கள். பானு என்றால் அது பேட் என்றால் அது பானு என்ற ஒரு இலக்கணத்தை உருவாக்கி இருக்கிறார். போகாத நாடுகளே கிடையாது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆலமர கலைஞராக நமது இசைக்குழுவோடு இணைந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பலமான கரகோஷம். நன்றி. இவர்கள் எல்லோரையும் ஒருமித்த ஒரு இணைப்பை உருவாக்கி இலங்கையிலே எந்த தேசங்கள் சென்றாலும் தன்னுடைய ஒருங்கிணைப்பு பணியை எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 50 வருடங்கள் கடந்த ஒரு மாபெரும் இசை மேதை, லீட் கிட்டாரிஸ்ட், நமது சாரங்க இசைக்குழுவுடைய நிர்வாக இயக்குனர் RV வாசன் அவர்கள். அவருக்கு பின்புறமாக எங்கள் இசைக்குழுவுடைய இளம் ட்ரம்ஸ் வாசிய கலைஞர், எப்பொழுதும் அமைதியாக இருந்து அட்டகாசமான இசையை தரக்கூடிய ஒரு அன்புக்குரிய நண்பர் தனு அவர்கள். அவரை தூரத்தில் இருந்து பார்க்கிறவர்களுக்கு தெரியாது, அவருக்கு அந்த LED பேனல்ல ஜூம் பண்ணி காட்டுங்க. ரைட், ஓகே. இந்த நிகழ்ச்சிக்கான அந்த பாடல் உங்களுக்காக.
சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சாப்பிட்டாச்சா? உங்களையெல்லாம் மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீட் பண்ணணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்க்கும்போது யாருமே தெரிய மாட்டேங்கிறீங்க. அப்போ மீட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். நன்றி. வவுனியா பூந்தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி சமேத நரசிம்மர் ஆலயத்தினுடைய 2025ஆம் ஆண்டு வருடாந்த பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் முகமாக இளைஞமண்ணின் முதல் துறை இசைக்குழுவான ஆர்வி வாசன் இசைக்குழு தென்னிந்திய நட்சத்திரங்கள் 4 இணைந்து பிரமாண்டமாக வழங்கிக் கொண்டிருக்கிறது. பிரமாண்டமான இசை நிகழ்ச்சியிலே அடுத்து ஒலிக்க போகிற பாடல் அரண்மனை 4 என்ற ஒரு திரைப்படத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு பாடல். திரைப்படத்தை கேட்டோடே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன பாடல் வரப்போகிறது என்று சொல்லி அழகாக அந்த பாடலை உங்களுக்காக தர எமது இசைக்குழுவினுடைய அழகான ஒரு பாடல் நட்சத்திரம் இப்பொழுது மேடைக்கு வருகிறார். இதோ அந்த பாடல் உங்களுக்காக. ஓகே, ஒரு டான்ஸ் எடுத்து போடுமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்க போல. ஓகே, சரி, சத்தம் பத்தல. உள்ள கிரவுண்ட் இருந்து சத்தம் பத்தல. உற்சாகமா இருக்கிறீங்களா? என்ன சத்தமா பலமா? ரைட், பாடலுக்கு போகலாம். Mama,
திருப்பம் ஒரு ஃபன் எடுப்போமா? சரி, அதுக்கு பாட்டு வருதா? ஒன்னு பார்த்ததும் எனக்கு ஏறுது கிக்கு, ஒன்னு பார்த்ததும் எனக்கு ஏறுது கிக்கு, நீ தாண்டி சாமனுக்கு ஏற்ற தக்காளி தொக்கு. சீன போன நான் சீனர போன நீ போன போன சொல்லிக்கிறிய வாழை போல, சீன போன நான் சீனர போல ஐயோ போன போன சொல்லிக்கிறிய வாழை போல, ஐயோ வாழை போல, ஐயோ வாழை போல. அடுத்த பாடலை வழங்குவதற்காக பிரசன்னா அவர்களை அப்போது படைக்கு வருமாறு அழைக்கின்றேன். கொஞ்ச நாள் ஒரு தலைவா ஒரு மஞ்சி கொடி இங்கு வருவா, கொஞ்ச நாள் ஒரு தலைவா ஒரு மஞ்சி கொடி இங்கு வருவா, கண்ணி கண்டி போடுப்பா, அந்த வெண்ணிலவ தோடுப்பா. உலகம் சுற்றும் ஒரு தாளவாத்தி வல்லுநர் பாடு அவர்களை தன்னுடைய கைவண்ணத்தினாலே மிக அற்புதமாக ஓவியமாக வரைந்து பென்சில் ஷேடிங் செய்து மிக அற்புதமாக கொண்டு வந்திருக்கிறார் பிரசன்னா. உண்மையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இதுவரை காலமும் எங்களுடைய மண்ணை சேர்ந்தவர்கள் தென்னிந்திய நடிகர்களை நடிகைகளை பெறுவதுதான் வழக்கமாக இருந்தது. ஆனால் முதல் முறையாக பாடு எங்கள் மண்ணை சேர்ந்த ஒரு இசை மாமேதைகளுடைய படத்தை வரைந்திருக்கிறார் என்று சொன்னால் இது உண்மையிலே ஒரு வரலாற்று பதிவாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆலயத்தின் சார்பாகவும் இந்நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவிப்பதற்காக எங்களுடைய பிரதான அனுசரணையாளர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். வருகை தந்திருக்கக்கூடிய அசானி அவர்களுடைய வரவுக்காக இந்த நிகழ்ச்சியுடைய பிரதான அனுசரணையாளர்களாக எங்களுடன் இணைந்திருக்கக்கூடிய வவுனியா மண்ணினுடைய AVS என்டர்பிரைசஸ் வைரவக்குடிய குளம் வவுனியா அந்த நிறுவனத்தின் சார்பிலே இந்த நினைவு சின்னத்தை அசானி அவர்களுக்கு இதோ வழங்கி வைக்கிறார்கள். இங்கே ஒரு பலமான கரவசம் ஒன்றை அவருக்காக வழங்கி அவரை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். ஆமா, கோகோ கோலா குளிர்பானத்தினுடைய வேக விநியோகஸ்தர் வடமாகாணத்துக்கான அது மட்டுமல்லாது தொண்டார்ப நிறுவனத்தின் மூலமாக பல்வேறு உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அம்மணி அவர்களுக்கு நன்றி
செல்வி கர்சினி நேத்ரா அவர்களுக்கான அந்த நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவிப்பதற்காக மீண்டும் பிரதான அனுசரணையாளரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். இன்று இந்த வருடத்தில் நடைபெற்றமைக்காக கடல் கடந்த முதல் முறையான கடல் கடந்த இசை பயணத்தை மேற்கொண்டு இலங்கையிலும் அதிலும் வவுனியாவுக்கு வருகை தந்தமைக்காக உங்களுக்கான ஒரு நினைவு சின்னத்தை வழங்குகிறார்கள். இந்த நிகழ்ச்சியுடைய பிரதான அனுசரணையாளர்களான AVS Enterprises வைரவர் குடிக்குளம் வவுனியா. மற்றொரு பாடகர் தென்னிந்தியாவிலே சி தமிழ் புகழ் பாடகர் திரு நகர்ஜூன் அவர்களுக்கான அந்த நினைவு சின்னத்தை வழங்குவதற்காக செயலாளர் கிருபாகரன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம் மேடைக்கு. கடல் கடந்து எமது மண்ணுக்கு அதாவது இசை பயணம் மேற்கொண்டு வந்தமைக்காக இந்த நினைவு சின்னம் ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினருடைய ஏற்பாட்டிலே நாகர்ஜோடா அவர்கள் இதோ பெற்றுக் கொள்கின்றார். வாழ்த்துக்கள் நாகர்ஜோடா. தொடர்ந்து கலை பயணம் சிறப்புறட்டும். மற்றொரு நினைவு சின்னத்தை சி தமிழ் புகழ் பாடகர் திரு இந்திரஜித் அவர்களுக்கான நினைவு சின்னத்தினை வழங்குவதற்காக எங்களுடைய ஆலயத்தினுடைய செயலாளர் அவர்கள் இப்பொழுது வழங்கி கௌரவிப்பார். உண்மையிலே இலங்கை மண்ணில் ஒரு பின்தங்கிய சூழ்நிலையிலிருந்து வெளிக்கிட்டு சாதிக்கலாம், சரித்திரத்தில் இடம் பிடிக்கலாம் என்று சொல்லி ஏராளமான இளைஞர்களுக்கு நம்பிக்கை விதைத்த ஒருவர் இந்திரஜித் அவர்கள். நன்கு பரிச்சயமில்லாத SPB அவர்களுடைய பாடல் ஒன்றை பாடி மிகப்பெரிய அளவில் உலக அளவில் பெயர் பெற்றவர் என்று சொன்னால் மிகையல்ல. அடுத்த உங்கள் எங்கள் இசைக்குழுவினர் யாழ் சாரங்கா இசைக்குழுவின் ஸ்தாபகருக்கான அந்த நினைவு சின்னத்தை வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர் ரமணன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். ரமணன் வாருங்கள். இந்த ஆலயத்தின் சார்பிலே ஒரு பாடல் ஒன்றை மிக அற்புதமாக எழுதியிருக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாடலாசிரியராக நீங்கள் பரிணாமம் வர வேண்டும்.
Enterprises வைரமுள்ள வவுனியா அபி நாயகர் வைர ரோபதனவிதி வவுனியா விளையாட்டுகளை வழங்கிய நிறுவனத்தினர் இன்டோடெக் பிரைவேட் லிமிடெட் அதேபோல விஷன் கங்கா பிரைவேட் லிமிடெட் சரஸ்வதி சூப்பர் மார்க்கெட் ஜீவன் ட்ரீடர்ஸ் ஆகா பிரதர்ஸ் அபி உயிர் என்டர்பிரைசஸ் Thank you.